ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். லாஸ்ட் வீக்கு எங்கள் அம்மா வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் திருப்பி கூப்பிட்றதுக்கு திருப்பி கோயம்புத்தூர் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக போனப்போ எங்கேயாவது வெளியே போகலாம் நியர்பையா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இன்றைக்கி எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் பையன், அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ 2 சைட்லையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது. பாப்பாலாம் வந்து ஒன்றுன்னா பார்த்துட்டு இது பாருங்கள் இதை பாருங்கன்ட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை போகிற ரூட்டு. இந்த வழியாக ஒரு 5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா வாழைச்சால்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் அதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபால்ஸ் அங்கேருந்து ஒழுகி வந்து தான் வந்து இங்கே ஃபால் ஆகும். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தியாக போகும். நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா. இங்கே வந்து பஸ்ஸோட டைமிங் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ட்ரி போகிறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். நம்ம வர வழியிலே முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம் அங்கே செக் போஸ்ட்லேயே. அந்த டிக்கெட் இங்கே காமிச்சா நம்ம உள்ளே போய்க்கலாம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். சரி கீழே போட்டுருங்க. அது இங்கிருந்து நம்ம தாண்டி இப்படி போனோம்னா வாழைச்சாலை இப்படி தான் அங்கிட்டு போயாண்டு அப்படிதான் அங்கே 5 நம்ம உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸில் அந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்தது வந்து இங்கே இந்த அதிரப்பள்ளி அண்ட் வாழைச்சால்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம போய் விசிட் பண்ணுறதுக்கான டிக்கெட் தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ உள்ளே என்ட்ரு ஆன உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹாய், இன்னும் கூட கை பிடிக்கணும் இன்னும். நடக்கு சேச்சினோட நடக்கும்னியே பதுக்க பதுக்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஓகே, இதுதான் வந்து நம்ம அதிரப்பள்ளி வர்றது செகண்ட் டைம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம். அப்போ இந்த ஃபென்சிங் இதெல்லாம் கிடையாது. இந்த வீல் சேர் ஆக்சஸ் அதுவும் இங்கே கிடையாது. ஓடி போய் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. இங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்கு. சர்பத் வேணுமா? சின்னதாக ஒரு சர்பத் கடை இருக்கு. கவர்மெண்டோட தான் அவங்க ரன் பண்றது. சர்பத் வெள்ளம் குடிக்க. வாங்கிருக்கோமா 5 வாங்கிருக்கோமா? இப்ப 6 5 plus 20 ஒரு லெமன் ஜூஸ் 20 இல்ல நடக்க கோ 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 நோக்கி நடக்க. இப்போ 10 o'clock ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே ரஷ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபால்ஸோட சவுண்டு வந்து இங்கே வரைக்கும் கேட்குது. சூப்பராக இருக்குது. மார்னிங்கே இன்றைக்கி சீக்கிரம் கிளம்புனதுனால உங்களோட வேலை கரெக்டாக சீக்கிரம் எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்கேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாழைச்சால்னு சொல்லிட்டு இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. அது வந்து போய் அதையும் பார்க்கணும். நம்ம டிக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். அம்மா வந்து பின்னாடி வராங்க. பாப்பாலாம் வந்து ஃப்ரெண்டில் போறாங்க. மங்கி இந்த நிறைய மங்கி இந்த இப்ப இல்லையா, இப்போதும் காணா இல்லையா. லாஸ்ட் டைம் வர்றதை விட கொஞ்சம் நல்ல இதாக வித்தியாசம் இருக்கு. நாங்கள் வந்து எப்படியும் ஒரு நம்ம எப்படா தங்க வந்தோம்? நீ எத்தனாவது படிக்கும்போது அந்த இது பண்ண? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இல்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குமா இங்கே ஃபால்ஸுக்கு? இந்த லாஸ்ட் டைம் நைனிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும். ஆமாமா 5 வருஷம் ஆச்சு. ஓகே 5 years ஆயிடுச்சாமா? உன்னை கூட்ட வந்துட்டு முன்னாடி நமக்கு ஃபால்ஸ் தெரியுது, நான் காட்டுறேன். கட்டு
மினிட் பிடிச்சோடும். நான் இன்னும் நோக்கி நடக்கலாம் விழும். ஃபால்ஸ்ல தண்ணி வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வெயில கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிக்குது, மார்னிங் டைம்னால இன்னும் கொஞ்ச நேரம். வெள்ளம் குறவாயில்ல, பின்ன சூப்பரா இருக்கு. தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு மழை டைம் வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வெயில் தான். மார்னிங் டைம்னாலும் 10 o'clock தான் ஆயிடுச்சு, ஆனா நல்ல வெயில். ஃபால்ஸ் இங்க இருந்து ஃபாலோ ஆகுறது நம்ம பார்க்கலாம். நல்லா மூங்கில் வச்சு நல்லா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்க போய் நிக்கிறாங்க. அப்பா கூட பாப்பாலாம் அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, வீடியோ எடுக்கிறாரு. ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனா நல்ல வியூ கிடைக்கிறதுனால நம்ம கீழே வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிக்கிறாங்க, நம்ம இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். கொஞ்சம் தூரம் உள்ள வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். அங்க பக்கத்துல போனோம் அப்படின்னா நல்லா அந்த ஃபால்ஸோட சாரல் வந்து சூப்பரா அடிக்கும். இப்ப தண்ணி கம்மியா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா அன்னைக்கு முன்னாடி அந்த இடத்துல நின்னப்பவே வந்து செம்மையா வந்து நமக்கு சாரல் அடிச்சு ஃபுல்லா நனைஞ்சுதான் வந்தோம். ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போலாம். ஷூ போட்டிருக்காங்க, நனையுமே. அப்புறம் எதுக்கு அங்க போறீங்க? அது அப்புறத்து கூட காலி இதுக்கு மேல வைக்கி நோக்கலாம் தாழே. இதுல பாவுனிய தண்ணி கம்மியா இருக்கறனால இங்க எல்லாம் வர முடியுது. சூப்பரா இருக்கு. குளிக்கிற மாதிரி வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும்ல. தெரியலையே கண்ணா, நம்ம கீழே போய் ஃபால்ஸ் போறது மட்டும்தான் நம்ம யோசிச்சேன். குளிக்கிற மாதிரி வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். அந்த இடத்துல குளிக்கலாம். அன்னைக்கு போய் நம்ம இறங்கணும் தெரியுமா? ஃபால்ஸ் கீழே அந்த பாலத்துக்கு கீழே இறங்கணும் தெரியுமா? எல்லாம் உட்காந்துட்டாங்க. வந்தோடனே தான் தெரியுது, இல்ல குளிச்சுட்டு போயிருக்கலாம், இறங்கலாமே. ட்ரெஸ் எல்லாம் ஒன்னும் எடுத்துட்டு வச்சுட்டு வரல. ஆனாலும் சரி ஓகே, ஷூவை கழட்டி இப்போதைக்கு உட்காரட்டும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வெயில். இப்ப ஃபால்ஸோட ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல வெயில் அடிக்குது, வீடியோ அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. ஈவினிங் டைம்னா வீடியோட கிளாரிட்டி வந்து சூப்பரா கிடைக்கும். நல்ல வெயிலுங்கனால அதோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓரளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு. இங்க வந்து கயிறு கட்டி வச்சிருக்காங்க, நம்ம வந்து அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்ல எல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸா தான் போகுது. இங்க இருந்து ஃபால்ஸ் போய் அங்க விழுவோம். இப்ப நம்ம கீழே போய் பார்க்கலாம், ஃபால்ஸோட அந்த கொட்டுற இடத்துல போய் பார்க்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம தண்ணி இருக்கும்போது உள்ளுக்குள்ள இறங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி குழி வந்து அங்கங்க இருக்கும். நம்ம கால் வந்து உள்ள போகாம பாத்துக்கணும். இந்த மாதிரி இப்ப நம்ம தண்ணியில இறங்குன இடத்துலயும் இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய மீன் இருக்கு. நம்ம இங்க இறங்கிட்டு இது வழியா அந்த பக்கம் போகலாம். அவங்களாம் அங்க நிக்கிறாங்க, இறங்கணும். என் செப்பல போட்டா ஒண்ணும் ஆகாது. அந்த குழிக்குள்ள நின்றியா? அந்த குழியில தான் பாப்பா நின்னுட்டு இருக்கப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த குழி, இந்த குழியில தான் நிக்கிறா. கீழே அங்க ஒரு குழி இருக்கு, ஆனா பெரிய குழி அவள்கிட்ட கைப்பிடிக்காது நடக்கல. அடுத்தது நம்ம இங்கேருந்து இந்த ஃபால்ஸோட கீழே பகுதியில் போகணும். நானும் ஸ்ரீனும் அவங்க அப்பாவும் தான் போகலான் இருக்கோம். பாப்பாலாம் வரல, அம்மாலாம் வரலன்ட்டாங்க. மேலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் நல்ல வெயிலுங்கனால ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியல. ஃபால்ஸ் சூப்பர். இன்னும் வராதவங்க வந்து இங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. வெயில் தான், கொஞ்சம் ஈவினிங் டைம் இங்கே வர மாதிரி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஃபால்ஸுக்கு போய் டயர்டில் எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, ஒரு குட்டி ஒரு ஹட்டு. எங்கே இன்னொரு மூஞ்சியை காணும். க்ளோஸ்அப், இந்த மூஞ்சி க்ளோஸ்அப். நான் கீழே பார்த்து நடக்கலைன்னா எங்கேயாவது விழுந்துருவேன். நான் கீழே பார்த்து நடக்கிற ரோடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கால் வைக்கிறது கரெக்டாக வைக்கலைன்னா டயர்டாச்சா லேஸா ஷூ என்னாச்சுடா? நோக்கி நடக்குமே. இந்த கல் மேங்கோவோட கொட்டை மாதிரியே இருக்கா. கீழே பார்த்து மெதுவாகவே நடங்க. வந்த வழி பார்த்தீங்கன்னா பிடிச்சி தான் வரணும். ஆமாம், காலை வந்து லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் எங்கேயாவது சுளுக்கிக்கும். அவங்க பார்த்து பேசிட்டு நடக்க முடியல. செம்ம ஸ்லோவாக நடக்கிறேன் நான். ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஃபால்ஸ் தெரியுதா? மேலேருந்து பக்கத்தில் போய் உங்களை காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. இந்த சைடில் ஒன்று கொட்டுது, அந்த சைடில் இருக்கு. ஆமாம், ஃபால்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு. இன்னும் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறனால இப்போ இந்த 3 இடத்துல வருது. இன்னும் மழை டைம்னா ஒரு 4-5 இடத்துலேருந்து கொட்டும் தண்ணி. உங்களுக்கே தெரியும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பார்க்காதவங்க இன்னுமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து ஒரு தடவை அது வந்து பாருங்கள். கொஞ்சம் கீழே இறங்குறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். இந்த மேலேருந்து கொட்டுது. நம்ம மேலே போனாலும் அங்கேருந்து வர தண்ணி தான் இது ஃபுல்லாக. அந்த சைடில் இருக்குது. எல்லாம் கிட்டையெல்லாம் போய் நிற்கிறாங்க. சாரில் வந்து சூப்பராக அடிக்கும். நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா போக முடியுது. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லாக மழை டைம்ங்கிறனால சூப்பராக இருந்தது. இங்கே வரைக்கும் தான் நம்மளால் நிற்க முடிஞ்சது லாஸ்ட் டைம். பாப்பாவும் அவங்க அப்பாவும் அப்படியே நடக்கிறாங்க அது சந்து வழியாக. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு ஃபால்ஸ் வியூ எடுக்கிறதுக்கு. ஃபால்ஸோட சூப்பரான வியூ. ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். முன்னாடி பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்குது. செம்மையாக ஃபோட்டோஸ். டிஸ்லிங் வந்து அப்படியே இருக்குது. ரொம்ப சாரல் நல்லா அடிக்குது. சாரல் எங்கேருந்து அடிக்குதுன்னா இங்கே பேக் சைடில் வந்து இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து டிஸ்லிங் அப்படியே அடிச்சிட்ருக்கு. இதுக்குள்ளே வர்றது கொஞ்சம் சிரமம். ஆனால் வந்தோம்னா வறுத்து செம்ம வந்து சாரல் பயங்கரமாக அடிக்குது. எப்படி இறங்குறான்னு பார்த்தீங்களா?
அங்கேயே உட்காருமா. கண்ணா இரு, அம்மா இறக்கி விடுறேன். அந்த கால் அங்கே வை. உட்காந்தா தான் வர முடியுங்க. நடக்கு நடக்கு. எப்படி அந்த பக்கம் தாண்டிட்டா பாருங்க. கல்லின் அடியில் கால் மட்டும் பட்டுச்சு, அவ்வளோதான். நீங்கள் செப்பல் பார்த்து. மீன் இருக்குல்லடா, மீன் இருக்கு, பிடிக்கலாம் முடியாது. ஃபிஷ் இருக்கு நிறைய. வா போகலாமா? ஓகே, இங்கே ஃபால்ஸ் பார்த்தாச்சு, நம்ம கிளம்புறோம். அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா, வாங்க போகலாம். ஒரு வழியாக அந்த கல்லுகளில் இருந்து வெளியில் வந்துட்டோம். இருங்க, வா வா போதும். ஓ, அங்கே போய் நின்றுட்டியா? நல்லா இருக்கு, ஒரு ஃபோட்டோ உட்கார சூப்பரான இடம். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.